ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் புல்லியன் நாட் பார்க்க போகிறோம். இதை வந்து 2 விதமாக போடலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு டைப்பில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்னொரு டைப்பில் எப்படி போடலாம் அப்படின்னு, இன்னொரு மாடலில் எப்படி போடலான்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு இந்த மாதிரி டபுளாக நூலை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக இருந்து எடுத்துகிட்டு அந்த நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, அந்த முடிகிற இடத்துல நீடில் உள்ளே விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட விரலில் இந்த மாதிரி நீடில் பிடிச்சிக்கோங்க. கீழே அழுத்தம் கொடுத்து மேலே ஸ்பேஸ் இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு இந்த ஸ்பேஸுக்கு எனக்கு 10 டைம்ஸ் சுற்றினா போதும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஸ்பேஸ் கோடு வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிக்கணும். எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ சுற்றிக்கணும். இப்போ இது குட்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால நான் 10 டைம்ஸ் மட்டும் சுற்றிக்கிட்டேன். சுற்றிட்டு நீங்கள் நீடில் வெளியே எடுக்கும்போது இப்போ பார்க்குற மாதிரி உடனே வெளியில் வராது. லைட்டாக நீடில் ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நீடில் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த எண்டில் வந்து த்ரெட்டை எடுத்தோம் இல்லைங்களா, நீடில் அந்த இடத்துலையே குத்திடணும். இதுதான் வந்து புல்லியன் நாட்டு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக நோட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எடுக்கிற இடம் தான் வரலை அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீடில் உள்ளே விட்டுறணும். ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு எண்ட் பாயிண்ட்லேருந்து எடுத்து விட்டுறணும். விட்டுட்டு 10 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றிக்கணும். ஸ்பேஸை பொறுத்து 10 டைம்ஸு. குட்டி ஸ்பேஸாக இருக்கிறதுனால நான் 10 டைம்ஸ் சுற்றிக்கிட்டேன். பெரிய ஸ்பேஸாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதாவது இப்போ ரொம்ப த்ரெட்டை வந்து டைட்டாகவும் சுற்றிடக்கூடாது. டைட்டாக சுற்றினீங்கன்னா இந்த மாதிரி வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லூஸாக சுற்றிக்கோங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் டைட்டாக சுற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது த்ரெட்டு கொஞ்சம் லூஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீடில் வெளியில் வந்துடும். இது ரொம்ப ஈஸி தான். இதை வச்சு நம்ம வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் நிறைய போடலாம். ரோஸ்லாம் நல்லா போடலாம், அழகாக இருக்கும். சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி ஃப்ளார் போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நான் 10 டைம்ஸ் சுற்றிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு நிறைய காமனாக இந்த ஸ்டிச்சஸில் வர டவுட் என்னென்னா, என்னால் நீடில் வெளியே எடுக்க முடியல, இந்த டவுட் தான் வரும். நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நல்லா லூஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சுற்றுக்கும் நடுவில் இவ்வளோ கேப் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீடில் எடுத்த அப்புறம் உங்கள் கையில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. எப்படி இருந்தாலும் அந்த ரொட்டேட் பண்ணது அப்படியே தான் இருக்கும். நம்ம கடைசியாக எல்லாத்தையும் சுருக்கி குத்தும் போது கரெக்டாக அந்த 10 ரொட்டேட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.